மந்திர இசை அன்பர்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் திருவெண்காடு அகோரமூர்த்தி தலத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் வேறு எந்த சிவாலயத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு திருவெண்காடு அகோரமூர்த்தி கோவிலில் இருக்குது. அது என்னன்னா, உங்களுடைய எல்லா முன்ஜென்ம பாவங்களையும் இந்த கோயில் தீர்த்து வைக்குமா? அப்படியா? அப்படி என்னதான் அங்கே சிறப்பு இருக்குன்றத நம்ம இப்போ பார்க்கலாம். பொதுவாக சோழ தேசத்தில் நவகிரகங்களுக்கு நிறைய கோவில் இருக்கும். நவகிரகங்களில் புதன் பகவானும் ஒருவர்ன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புதன் பகவான் குடிகொண்டிருக்கிற நவகிரக பரிகார தலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்காடு தலம் தான். இந்த தலம் எங்கே இருக்குன்னா, சீர்காழிக்கு அருகிலும் பூம்புகாருக்கு மிகவும் வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு அருகில் தான் இந்த கோவில் அமைஞ்சிருக்கிறது. இந்த தலத்தில் சிவபெருமானோட திருநாமம் ஸ்ரீ வேதராணீஸ்வரர். மிகப்பெரிய சிவன் கோயிலான இந்த கோவிலில் அகோரமூர்த்தி சன்னதி அமைஞ்சிருக்கிறது தான் இந்த தலத்தோட மிகப்பெரிய விசேஷம். பொதுவாக சிவனோட ருத்ரபாதம் உள்ள ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் மட்டும்தான். இதனை வழிபட்டால் 21 தலைமுறை பாவங்களும் விலகும் அப்படின்றது ஒரு ஐதீகமாக இருக்குது. அகோரமூர்த்தி சன்னதி தமிழக கோயிலில் ரொம்ப அரிதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய பெருமக்கள் சொல்கிறாங்க. பொதுவாக திருவெண்காட்டில் 3 தீர்த்தங்கள் இருக்குது. இந்த 3 தீர்த்தங்களையும் நீராடி அருகில் இருக்கிற பிள்ளை இடுக்கியம்மனை வழங்கி வழிபட்டால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றதும் இன்றும் நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் சிவனாருக்கும் அம்பாளுக்கும் புதன் பகவானுக்கும் முறையே பூஜைகள் செஞ்சு வேண்டிக்கிட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் நிச்சயம் உறுதி. பொதுவாக திங்கள், புதன், ஞாயிறு முதலான கிழமைகளில் இங்கே வந்து புதன் பகவானை மனதார வேண்டிக்கிட்டிங்கன்னா கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கலாம், குபேர யோகத்தை பெறலாம், திருமண பாக்கியம் கைகூடும், சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று செல்வ செழிப்போடு வாழலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையில் மேன்மை பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலில் வந்து வேண்டிக்கிட்டிங்கன்னா உங்களுடைய கலை பயணம் மேலும் சிறக்கும். இந்த அகோரமூர்த்தி சன்னதியில் உங்கள் குறைகளை அவரிடம் சொல்லி மனதார வழிபட்டிங்கன்னா பித்ருக்கள் முதலான தோஷம் விளங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அனைவரும் பலம் இழப்பார்கள். உங்களுடைய எதிர்ப்புகள் அனைத்தும் விலகி மனக்கசப்புகள் எல்லாம் பறந்து போய் உங்களுடைய மனசு ரொம்ப லேசாகும். இந்த கோவிலில் இருக்கிற இன்னொரு சிறப்பு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற நடராஜர் சன்னதி தான். இந்த சன்னதி பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற நடராஜர் சன்னதி மாதிரியே அமைஞ்சிருக்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் இந்த தலம் வந்து புதன் பகவானுக்கு மிகவும் விசேஷமான தலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால் பலருமே நேராக புதன் சன்னதிக்கு சென்று வழிபடுறத வழக்கமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் இது ரொம்ப ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரிய பெருமக்கள் சொல்கிறாங்க. முதல்ல சிவனை வழிபட வேண்டும், அதுக்கப்புறம் அம்பாலை வழிபடணும், அதுக்கப்புறம் தான் புதன் பகவானை வழிபடணும் அப்படின்றது ஒரு மரபு ஐதீகம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருவெண்காடு தலத்தோட தனிச்சிறப்பு அகோரமூர்த்தி சிவன். பொதுவாக சிவபெருமானோட பஞ்சபிரம மூர்த்தங்களில் தென்முகமாக இருப்பது அந்த அகோரமூர்த்தி. சிவபெருமானோட 64 மூர்த்தி பேதங்களில் இந்த அகோரமூர்த்தி 44வது மூர்த்தியே இருக்கிறாரு. இந்த திருவுருவம் இந்த தலத்தில் மட்டும்தான் இருக்கிறது அப்படின்றது தான் இந்த திருவெண்காடு தலத்தோட மிகப்பெரிய வரலாறு சிறப்பும் தான். இந்தியாவில் நீங்கள் வேறு எந்த சிவாலயத்திலும் இந்த மாதிரி ஒரு அகோரமூர்த்தியை காண முடியாது. இந்த பெரிய கோயிலில் மேலே பிரகாரத்தில் தெற்கு நோக்கிய சன்னதியாக தன் அருள் மாட்சியை துலங்க வைத்து கொண்டிருக்கிறாரு அகோர சிவம். திருவெண்காடு தலத்தோட சிறப்பே இந்த சிவன் தான். பெருமானோட முன்காலும் இடது காலும் உருவத்தில் கொஞ்சம் கடுமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அருட்கண்ணத்தில் இவரை பார்த்தா ஒரு மிகச்சிறந்த வரப்பிரசாதி. அகோரமூர்த்தியை பார்க்கறதுக்கு நமக்கு கண் கோடி தேவை. அது மட்டும் இல்லாமல் இவர் கரிய திருமேனி உடையவர். 8 கரங்களையும் 7 ஆயுதங்கள் உடைய வீரக்கோலமாக இருப்பார். இவரோட கைகளில் வேதாளம், கத்தி, உடுக்கை, கபாலம், கேடயம், மணி, திரிசூலம் ஆகிய ஆயுதங்களை எல்லாம் வச்சுட்டு சிவப்பு நிற ஆடைகள் அணிஞ்சு நெற்றிக்கண்ணில் நெருப்ப கற்க கோரை பற்களுடன் 14 நாகங்கள் திருமேனியில் பூண்டு மணிமாலை செய்ய கம்பீரமாக காட்சி தராரு. அப்பர் சுவாமிகள் இந்த தலத்தை பற்றி பாடிய தூண்டு சுடர்மேனி அப்படின்ற ஒரு திருத்தாண்டகத்தில் சொல்லப்படுறது அகோரமூர்த்தி திருவுருவம் தான். அது மட்டும் இல்லாமல் 28 ஆகமங்களில் உத்தரகாரண ஆகமத்தில் இந்த அகோரமூர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறாரு. பொதுவாக தட்ச யாகத்தை அழிக்க சிவபெருமானோட நெற்றிக்கண்ணிலிருந்து தோற்றுவிக்கப்பட்ட அகோர வீரபத்திரர் அப்படின்ற வரலாறு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த அகோரமூர்த்தி என்றவர் வேறு, நம்ம இப்போ இங்கே பார்க்குற அகோரமூர்த்தி என்றவர் வேறு. இந்த அகோரமூர்த்தி எப்படி உருவானார் அப்படின்ற வரலாறு நம்ம இப்போ பார்க்கலாம். மருத்துவாசுரன் அப்படின்ற ஒரு அரக்கன் பிரம்மதேவரிடமிருந்து வரங்களை பெற்று தேவர்களுக்கு பல துன்பம் விளைவிச்சிட்டு இருந்தான்.
அப்போ சிவபெருமான் கிட்ட வந்து தேவர்கள் முறையிட சிவபெருமான் வந்து நீங்கள் எல்லாரும் திருவேற்காட்டுக்கு போய் வேற ஒரு உருவெடுத்து வாழ்ந்துவாங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தார். அதன்படியே தேவர்களும் இருந்தார். அசுரன் அந்த திருவெண்காட்டுக்கே வந்து போர் செய்ய வெண்காட்டீஸ்வரர் முதல்ல நந்தியை ஏவனார். அசுரன் நந்தியிடம் தோற்று போய் சிவபெருமானை நோக்கி திரும்ப தவம் இருந்து சூலாயுதத்தை வேண்டி பெற்றானா. அதுக்கப்புறம் மீண்டும் போருக்கு வந்து நந்தியை சூலத்தலை தாக்கி காயங்களை ஏற்படுத்தினார். இதை பற்றி நந்தி வந்து திருவெண்காட்டரிடம் போய் முறையிட அவர் ரொம்ப கோபம் அடைஞ்சிட்டாரு. அப்போது அவரோட 5 முகங்களில் ஒன்றான அகோர முகத்தை நின்று அகோர மூர்த்தியாக தோன்றினார். அகோர உருவத்தை கண்ட மாத்திரத்திலே வந்து மருத்துவாசுரன் சரணாகதி அடைஞ்சிட்டாரு அப்படின்றது தான் இந்த ஸ்தலத்தோட வரலாறு. சரணடைந்த மருத்துவாசுரனை அகோரமூர்த்தியோட காலடியில் இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம். மாசி மாதம் கிருஷ்ணபட்சம் பிரதமை திதி பூர நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 12 மணிக்கு அகோரமூர்த்தி தோன்றினார். இந்த காலத்தில் ஆண்டுதோறும் அகோரமூர்த்தி மருத்துவாசுரனை அடக்கிற 5ஆம் திருவிழாவாக இங்கே வருஷம் கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு அகோரமூர்த்தி பூஜை அப்படின்னு நடக்குது. கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமைகளில் வர பூஜை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக இன்னும் பார்க்கப்படுது. அகோர சிவம் அண்ணலோட சன்னதிக்கு எதிரே அமைஞ்சிருக்கிறது ஸ்வேத மகாகாளி. இவங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாக வீர கோலத்தில் அருட்பொழிவோடு ஐயனுக்கே அப்படி உரிவான ஒரு அம்மை மாதிரி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அகோர மூர்த்தியை வழிபட மூல மந்திரம், தியான மந்திரம், ஸ்லோகம் அப்படின்னு நிறைய இருக்குது. இவருடைய மூல மந்திரத்தை பலாமரத்தோட அடியில் கிழக்கு நோக்கி அமர்ந்து 108 முறை ஜபித்து வந்தீங்கன்னா நமக்கு 21 தலைமுறை பாவமும் போகும். அது மட்டும் இல்லாமல் சகல விதமான செய்வினை கோளாறுகள், கண் திருஷ்டி, ஏவல் போன்ற எல்லாத்தையும் நீக்குகிற வலிமை இந்த மந்திரத்துக்கு இருக்குது. உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க எல்லாருக்காகவும் ஸ்ரீ அகோரமூர்த்தியோட மூல மந்திரம் நம்முடைய அடுத்த வீடியோவில் இருக்குது. இதையும் நீங்கள் மறக்காமல் கேட்கணும். ஓம் நமச்சிவாய.